Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அதோட ஒரு டைப்பான மெட்டாலிக் சாலிட்ஸ் அண்ட் அட்டாமிக் சாலிட்ஸ் இது ரெண்டு பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ மெட்டாலிக் சாலிட் அப்படின்னா அந்த நேம்லேயே நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ மெட்டல், அதாவது அதோட கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னா மெட்டல்ஸ். ஓகே, ஸோ அதாவது இந்த கன்ஸ்டிடியூயன்ட்ஸ் வந்து உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ் அட் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் இது வந்து ஆனியான் கேட்டியான். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆனியான் கேட்டியான் இது வந்து அயான்ஸாக இருக்கிறதுனால நான் ஆனியான் கேட்டியான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஆட்டம்ஸோ இல்லை ஒரு மெட்டல் அயானோ இருந்துச்சு அப்படின்னா அது இந்த பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அந்த பொசிஷன் தான் லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு வந்து இது எல்லாமே லாட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு மெட்டாலிக் சாலிடில் மெட்டல் அயான்ஸ் வந்து ஒரு பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருக்கோம் இல்லையா சாலிடுக்குள்ளே, அந்த பொசிஷனை தான் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதாவது மெட்டல் அயான்ஸ் வந்து இந்த மாதிரி லாட்டிஸ் பாயிண்ட்ஸில் இருக்கும். அண்ட் cloud of free electrons pervades this space. cloud of free electrons அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்ஸ், அதை தான் வந்து cloud of electrons அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நிறைய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் மெட்டல் அயான் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட்லேயும் இருக்கும், அதுக்கு நடுவில் சம் ஸ்பேஸ் இருக்கும், இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா, இந்த cloud of electrons. ஓகே, கன்ஸ்டிடியூயன்ட்ஸ் வந்து ஒரு மெட்டாலிக் சாலிட்குள்ளே இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாண்டிங், இந்த பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸும் இந்த cloud of free electronsும் சம் பாண்டிங்கில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாண்டிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதை வந்து ஒரு டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மெட்டாலிக் பாண்ட் டயக்ராம். இங்கே வந்து நமக்கு என்னென்னா மெட்டல் அயான்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதான் வந்து அந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட்ஸையும் நமக்கு மெட்டல் அயான்ஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, வெளியே இருக்க அவுட்டர் சர்ஃபேஸ், ஃப்ரீ சர்ஃபேஸ் எல்லாத்துலேயும் வந்து எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து சம் பாண்டிங் காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் வந்து மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேச்சர், இதோட நேச்சர் என்னென்ன அப்படின்னா ஹார்டாக இருக்கும் இது. ஓகேவா, அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் இதுக்கு, அண்ட் பிரைட் லஸ்டர், அதாவது ரொம்ப பிரைட்டான லஸ்டர். லஸ்டர் அப்படின்னா ஷைனி. மோஸ்ட்லி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஷைனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதுக்கு. ஓகேவா, கண்டக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா குட் கனெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். இது வந்து ஈஸியாக வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ், மெட்டல் அலாய்ஸ், எல்லா மெட்டல்ஸும் அண்ட் எல்லா மெட்டல் அலாய்ஸ். இப்போது மெட்டல் அலாய்ஸ் அப்படின்னா நம்ம மெட்டலாஜியில் படிச்சிருப்போம், பிரான்ஸு, பிராஸ், இதெல்லாமே வந்து என்னென்னா நமக்கு மெட்டல் அலாய்ஸ், அதாவது நிறைய மெட்டல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் மெட்டலை நம்ம கொண்டு வரது தான் வந்து மெட்டல் அலாய் அப்படின்னு சொல்லுவோம். அதை இருக்குது இப்போ காப்பர், அயன், ஜிங்க் இதெல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அட்டாமிக் சாலிட்ஸ் வந்து உங்கள் புக்கில் கொடுக்கல, டெஃபினிஷன் மட்டும் நான் காமிச்சிருக்கேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அட்டாமிக் சாலிட்ஸ் அப்படின்னும் போதே ஆட்டம்ஸ் இல்லையா. ஸோ கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டம்ஸ் தான். இது வந்து என்னென்னா லிட்ரலி சேம் டு கோவேலன்ட் சாலிட். ஓகேவா, கோவேலன்ட் சாலிட்லேயும் கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு ஆட்டம்ஸ் தான், அட்டாமிக் சாலிட்லேயும் கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு ஆட்டம்ஸ் தான். ஸோ அப்படி கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸாக இருக்குது உள்ள. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் பாண்டட் டு அதர் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் டைப், அதாவது சேம் டைப் ஆஃப் ஆட்டமோட பாண்டாக இருக்கும் ஆட்டமும். ஓகேவா, அதுதான் வந்து அட்டாமிக் சாலிடோட கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ கோவேலண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாண்டிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா கோவேலண்ட் பாண்டிங் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு கோவேலண்ட் பாண்டிங் தான், பட் அங்கே ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ். ஸோ லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், மாலிகுலர் சாலிட் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் இல்லையா. அதாவது நான் போலார் மாலிகுலர் சாலிடுக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் தான் இருக்கும், லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீக் டைபோல் மொமெண்ட் இருக்கும் ஆட்டம்ஸ்க்கு நடுவில். ஓகேவா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெம்ப்ரவரி டைபோல் ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஒரு டைபோல் இன்ட்ராக்ஷன் நடந்து அது பாண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதான் அது வந்து லிட்ரலி அதுவும் ஒரு கோவேலண்ட் பாண்டு தான், பட் என்னென்னா டைபோல் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி பாண்ட் ஆகுது. ஓகேவா, அதனால் வந்து இதை லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த அட்டாமிக் சாலிடில் இருக்கும். பட் கோவேலண்ட் சாலிடில் பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்டிங் தான் இருக்கும். ஓகே, ஸோ நேச்சர், இதோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் அப்படின்றது இஸ் அ வீக் ஃபோர்ஸ், டெம்பரவரி ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா வெரி சாஃப்டாக இருக்கும் அண்ட் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் இதுக்கு. ஸோ சாஃப்ட் அப்படின்னாலே லோ மெல்டிங் பாயிண்ட் தான், ஹார்ட்னா தான் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அயானிக்காக இருக்கட்டும் இல்லை கோவேலண்ட், மெட்டாலிக், இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாலிகுலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா
சாஃப்ட் அண்ட் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து என்ன வருது அப்படின்னா லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் வருது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து சாஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அட்டாமிக் சாலிட்லேயும் பார்த்தீங்கன்னா லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் வருது. அப்போ இதுவும் கண்டிப்பாக சாஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது மாலிகுலர் சாலிட் அண்ட் அட்டாமிக் சாலிட் இது ரெண்டு மட்டும்தான் சாஃப்ட். இது வந்து சாஃப்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் லோவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மற்ற எல்லாத்துக்குமே ஹார்ட் அண்ட் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதோட கண்டக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் வந்து மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன அப்படின்னா ஃப்ரோசன் எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது குரூப் 18 எலமெண்ட்ஸ் ஹாலஜன்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்கான், நியான், இதெல்லாமே வந்து இந்த அட்டாமிக் சாலிட் டைப் தான். இந்த அட்டாமிக் சாலிடை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நான் பாண்டிங் அட்டாமிக் சாலிட், மெட்டாலிக் அட்டாமிக் சாலிட், நெட்வொர்க் கோவேலண்ட் அட்டாமிக் சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு புக்கில் டீட்டெயிலாக எதுவுமே கொடுக்கல, அட்டாமிக் சாலிட் அப்படின்றதுவே வந்து கொடுக்கல. ஸோ இதை வந்து நம்ம டைப்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அயானிக், அதோட கன்ஸ்டியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அயான்ஸ், அண்ட் அதோட பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் பாண்டு. அண்ட் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaCl பார்த்தோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். அது வந்து ஹார்டாக இருக்கும், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும், அண்ட் அது வந்து என்னென்னா சாலிட் ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணாது எலக்ட்ரிசிட்டியை. இது மோல்டன் ஸ்டேட்டில் அது வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது கோவேலண்ட் சாலிட். ஸோ அது என்ன அப்படின்னா அதோட கன்ஸ்டியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸ், அண்ட் அதோட பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்ட். ஸோ கோவேலண்ட் பாண்ட்னா என்ன, அயானிக் பாண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைமண்ட், சிலிக்கான் கார்பைடு இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அடுத்து ஒரு டைப் என்னென்னா மாலிகுலர் சாலிட். ஸோ மாலிகுலர் சாலிடை ஃபர்தராக நான் போலார் மாலிகுலர் சாலிட், போலார் மாலிகுலர் சாலிட் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க. மாலிகுலர் சாலிட் அப்படின்னா இது வந்து ஃபுல் ஆஃப் நியூட்ரல் மாலிகுல்ஸ் கன்ஸ்டியூயன்ட்ஸ் வந்து. அடுத்து என்னென்னா அதோட பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிங் ஃபோர்ஸு வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து என்னென்னா புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். இஸ் இன்சுலேட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதான் வந்து மெயினாக இருந்துச்சாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் போலாரில் நியூட்ரல் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து லாண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் மூலமாக பாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அது வந்து என்னென்னா லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாப்தலின், ஆந்த்ரசின் இதெல்லாம் வரும். அண்ட் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைபோல் இன்ட்ராக்ஷன் மூலமாக நியூட்ரல் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து பாண்டிங்கில் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து என்னென்னா பெர்மனெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அடுத்து நான் போலாரை விட போலாருக்கு கொஞ்சம் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சாலிட் NH3 அண்ட் சாலிட் CO2 பார்த்தோம். அண்ட் அடுத்து ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பாண்டிங் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதாவது அந்த மாலிக்யூல்ஸ்க்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது டீட்டெயிலாகவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து போலார் அண்ட் நான் போலார் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்ட் வந்து போலார் பாண்டே நான் போலார் பாண்டே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாண்டு தான். ஸோ அதனால் இது வந்து இஸ் ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம். பட் நேச்சுரலாக அண்டர் த ரூம் டெம்பரேச்சர் இது வந்து சாஃப்ட் தான். பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து H2O, சாலிட் H2O இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ், யூனிட் செல்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க சாலிட்ஸ் பற்றி. இது வரைக்கும் பார்த்தது வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்ததாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம். பட் இனிமேல் படிக்க போகிறது வந்து கொஞ்சம் நியூவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ.